கர்த்தாவே, உமது கிருபை வான பரியந்தமும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ரோமர் 9 அதிகாரம் 18 வசனம். ஆதலால் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார். எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தேவனே எங்கள் மீது இரக்கமாயிரும் என்பதே. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி திருச்சபையாருக்கு எழுதின இந்த நிருபத்தில் தேவனுடைய அழைப்பை குறித்து எழுதும்போது, கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து தெரிந்து கொண்டார். ஈசாக்கு மற்றும் யாக்கோபையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவர்களுடைய கிரியைகளினால் அல்ல, அவர்கள் விசுவாசத்தினால்தான் அவர்களை தெரிந்து கொண்டார். கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படியே நம்மீது இரக்கம் காட்டுகிறவராய் இருக்கிறார். அதேபோல கர்த்தரே எகிப்தின் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி அவனை முற்றிலுமாக அவருக்கு முன்பாக தோற்று போகும்படி செய்தார். கர்த்தர் எவன் மேல் இரக்கமுள்ளவராய் இருக்கிறாரோ அவனுக்கு இரக்கம் காட்டுகிறார். நாம் கர்த்தரிடத்தில் எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய படிப்பு, வேலை, பதவி, அந்தஸ்து இவைகளினால் நாம் பெருமைப்படாமல் நாம் தாழ்மையுடன் கர்த்தருடைய இரக்கத்தையும் கிருபையையும் விரும்புகிறவர்களாக கர்த்தருக்கு முன்பாக வந்து நிற்க வேண்டும். அப்போதுதான் தங்களுடைய பெருமையினாலும் கர்வத்தினாலும் நடக்கிறவர்களின் இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தி அவர்கள் பெரிய தோல்வியை அடையும்படி செய்து அவருடைய இரக்கத்தை பெற்றிருக்கும் நம்மை உயர்த்தி ஆசீர்வதித்து அதன் மூலமாக கர்த்தர் மகிமைப்படுவார். எப்போதும் தாழ்மையுடன் கர்த்தருடைய இரக்கத்தை பெரும்படிக்கு காத்திருப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய கிருபை இரக்கம் எங்கள் மீது எப்போதும் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.